ஏய் சாதனா, என்ன ஆளுலாம் சூப்பராக கலக்கல் ஆயிட்ட போல. கலர் கலர் சாரி பாடுறா. வீட்டை விட்டு போயிட்டோம்னு ரொம்ப மனசு வருத்தத்தில் இருப்பேன்னு நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். ஆனால் நீ நல்ல ஜாலியாக தான் இருக்க போல. ஆமாம், இனிமேல் உனக்கு என்ன பிரச்சனை? எந்த தொல்லையும் இல்லை, மாமியார் தொல்லையும் இல்லை, என்னோட தொல்லையும் இல்லை. அதனால் நீ சந்தோஷமாக தானே இருப்ப. முகத்தெல்லாம் பாரு, நல்லா சூப்பராக பளிச்சுன்னு ஆயிட்ட. உனக்கு கொடுத்து வச்ச வாழ்க்கை. ஒருத்தவங்க அழகா இருக்கணும்னா அவங்க மனசுல எப்பவுமே சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். அப்போதைக்கு பார்க்கறதுக்கு அழகா இருப்பாங்க. அதோடையும் மனசுக்குள்ள கெட்ட எண்ணம் இல்லாம நல்ல எண்ணமா இருந்தா பார்க்கறதுக்கு எல்லார் கண்ணுக்கும் பாரு, உன் கண்ணுக்கே கூட நான் அழகா தெரியறல்ல. ஆனா என்ன பண்றது, உன் மனசுல அம்புட்டும் அழுக்கா இருக்கா. அதனால உன் மூஞ்சிய பார்க்கவே சகிக்கல. நான் உன்னை வெறுப்பேற்றலான்னு பார்த்தா நீ என்னை வெறுப்பேத்துறியா? இருடி, உன்னைய சும்மா விட மாட்டேன்டி. தனியாக போயிட்டா என் கண்ணில் மாட்டாமல் போயிடுவியா? நீ எங்கே போனாலும் என் கண் பார்வையில் தாண்டி இருப்ப. நான் அழகா இல்லைன்னு சொன்னால் இப்படியே மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படியே போயிடுவேன்னு நினச்சியா? அப்படிலாம் பண்ண மாட்டேன் சாதனா. இவ்வளோ பண்ண தெரிஞ்ச எனக்கு உன்னை எப்படி நோஸ் கட் பண்ணுறதுன்னு தெரியாது. என்ன மித்ரா, ஏதோ யோசனையாவே இருக்க. ஓ, நீ அழகா இல்லைன்னு சொன்னேனே, அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? யோசிச்சு என்ன பிரயோஜனம்? மனசுல நல்ல எண்ணம் இருந்தா நீ பாக்குறதுக்கு அழகா தெரிவே. ஆனா அதே உனக்கு சுட்டு போட்டாலும் வருதே. யார் கூடயே கிடப்போம் தானே தெரிவே. அப்புறம் எப்படி நீ அழகா இருக்க முடியும்? வெள்ளத்தோல் மட்டும் இருந்தா பத்தாது. பரவாயில்ல, நல்லா பேச கற்றுக்கிட்ட போல. தனியாக போகவும் எல்லாம் கூடுதலாக தான் ஆகுது. அந்த வீட்டில் இருக்கும்போதே உனக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. இப்போ தனியாக வேற போயிட்டியா? சொல்லவா வேணும்? எப்படி இருந்தாலும் நீ நினைச்சது நடக்கல. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். கார்த்தியை உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப பாரு, தனியா வேற வந்துட்டோமா. இனிமே நீ அந்த வீட்டுல இருந்து என்ன மித்திரா பண்ண போற? பேசாம கிளம்பி போக வேண்டியதானே. இந்த பணக்கார வேஷம்லாம் எதுக்கு? இனிமே எதுவுமே செல்லுபடி ஆகாதுன்னு உனக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு இது இன்னும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்க? வேஷத்தை கலைச்சிட வேண்டியதானே. அச்சோ சாதனா, என்னை பற்றி நீ இன்னும் சரியாக புரிஞ்சிக்கவே இல்லை. நான் எதுக்கு இன்னும் இந்த வீட்டில் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்? கார்த்திக்காகவா? கார்த்தியெல்லாம் வேணான்னு நான் எப்போவோ முடிவு பண்ணிட்டேன். நீ யூஸ் பண்ண ஒரு பொருளை நான் யூஸ் பண்ணுவோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? அந்தளவுக்கு நான் மட்டமாயிட்டேனா? சீ, எனக்கு கார்த்தி வேணவே வேணாம். உங்களுக்குள்ள அது நடந்து குழந்தை உண்டாயிடுச்சுன்னு தெரிஞ்சோனே கார்த்தி வேணான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்காகலாம் நான் இந்த வீட்டில் இருக்கவே இல்லை. என்னை பற்றி நீ இன்னும் சரியாக புரிஞ்சுக்கல பேபி. சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்க. கார்த்திக்காக நீ இருக்கலன்னா அப்புறம் வேற எதுக்காக இருக்கிற? கார்த்தி எனக்கு தான் நீ தானே சொல்லிக்கிட்டே இருந்த. கார்த்திக்காக தானே இந்த வீட்டை வந்து இருந்த. இப்போ வேற எதுக்காக இருக்க நீ? வேற எதுவும் இங்கே இல்லையே. அச்சோ சாதனா, நான் தான் சொல்கிறேன்ல, நீ சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்க. உனக்கு வயசு தான் ஆகுது, மெச்சூரிட்டி இருக்குது. இருந்தாலும் இந்த மித்ராவை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு மெச்சூரிட்டிலாம் இன்னும் இல்லை. நீ பேபி தான். நீ சும்மா என்னை கடுப்பேற்றணுங்கிறக்கா ஏதாச்சும் சொல்லாத. சரி சாதனா, உங்ககிட்ட நான் சவாலாகவே சொல்கிறேன். ஸ்வேதாக்கு ஒரு பையனை பார்த்துருக்கோன்னு சொன்னேன்னா ஆண்டிக்கிட்ட, அந்த பையன் வேறு யாரும் இல்லை, என்னோட தம்பி தான். என்னோட தம்பி யாருன்னு உனக்கு தெரியுமா? ஸ்வேதா பின்னாடியே ஒரு பையன் சுற்றிக்கிட்டே இருந்தானா? ஸ்வேதா கூட உன்ட்ட சொல்லியிருப்பாளே, நீ கூட வான் பண்ணியாமே, அவனே தான். அந்த பையன் உன் தம்பியா? உன் தம்பியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான். அதில் கொஞ்சம் கூட டவுட்டே இல்லை. துளி கூட எனக்கு டவுட் இல்லை. அவன் உன்னோட தம்பியாக தான் இருப்பேன். ஏன்னா உன் குணம் அப்படியே அவன்கிட்ட தெரியுதுல்ல. அவனை போய்யா ஸ்வேதாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன்? இது எப்படி நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்? நான் இருக்கேன்ல, அதெல்லாம் ஒன்றும் பண்ண விட மாட்டேன். இதுக்காக தான் அந்த வீட்டில் இருக்கியா? இதுவும் உனக்கு பழிக்காது. கார்த்தி எப்படி உனக்கு கிடைக்காம போனாரோ அதே மாதிரி ஸ்வேதா கல்யாணத்தையும் உன் தம்பி கூட உன்னால் நடத்த முடியாது. இதுலேயும் நீ மண்ணை கவ்வ தான் போகிற. என்னோட தம்பி என்னை மாதிரி தான் இருப்பேன். நீ என்ன வேணான்னு சொல்லு, இந்த கல்யாணம் எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். முன்னாடியாச்சும் அந்த வீட்டில் இருந்த என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அப்டேட் உனக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, தனியாக தானே இருக்கீங்க. என்னால் என்ன வேணாலும் பண்ண முடியும். கல்யாணம் அதை நீ வெளியில இருந்தே நடத்தலாமே. அந்த வீட்டில் ஏன் இருக்க பணக்காரிய சதை போட்டுக்கிட்டு? ஆமாம்ல, எதுக்கு அந்த வீட்டில் கஷ்டப்பட்டு இருக்கணும்? நீ கேட்குறதும் கரெக்டு தான். இன்னொரு விஷயமும் இருக்குது. அந்த வீடு ஆண்டி பேரில் தானே இருக்குது. அதையும் என் பேரில் கொஞ்சம் நல்லா மாற்றிட்டு அம்போன்னு விட்டுட்டு நான் வட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். நான் என்ன உங்கள் வீட்டில் அடிமையாக வேலை செய்கிறேனே, சும்மா நினச்சிக்கிட்டு இருக்கியா? எதுவும் காரணம் இல்லாமல் செய்ய மாட்டேன். இந்த கார்த்திக்காகவா நீ இவ்வளவு பாடுபட்டு அம்புட்டு வேலையும் செய்கிறேன்? அவனெல்லாம் தூக்கி போட்டு ரொம்ப நாளாச்சு. அதோடையும் இவனெல்லாம் கல்யாணம் பண்ணால் நமக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்.
அதை செய்யாத, இதை செய்யாத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத, அங்கே போகாத, இங்கே போகாத, அந்த ட்ரெஸ்ஸு போடாத, இந்த ட்ரெஸ்ஸு போடாதன்னு 1008 ரூல்ஸ் வேறு. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா. நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் அந்த கார்த்திலாம் நமக்கு வேணாம், நீ எப்போவோ முடிவு பண்ணியாச்சு. என்னோடய பிளானையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என்ன சாதனா இது, சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்க. என்ன சொல்கிறது, கிராமத்தில் வளர்ந்த பொண்ணா வெகுளியாக இருந்துட்ட. இனிமையாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க. நீ கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஹே மித்ரா, நீ சொல்கிறது ஒன்றுமே நடக்காது. நீ சொல்கிறதுக்கு வேணா ஈஸியாக என்கிட்ட சவால் விடலாம். இது வரைக்கும் என்கிட்ட விட்ட சவாலில் ஒன்றுலையாச்சும் ஜெயிச்சிருக்கியா? இல்லை எல்லாத்தையும் கவுந்து போய் தானே கிடந்த. இதுலையும் இப்படி தான் கிடப்பேன். உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க. ஓ, கார்த்திகிட்ட சொல்ல போறியா? சொல்லிக்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. கார்த்திகிட்ட போய் என்னன்னு சொல்லுவேன்? உன் தங்கச்சி ஒரு பையனை லவ் பண்ணுறான்னா? என்ன சொல்கிற நீ? ஸ்வேதா லவ் பண்ணுறாளா? அச்சோ, என்ன சாதனை சொல்கிற? இந்த விஷயமே உனக்கு தெரியாதா? நீ ரொம்ப வேஸ்ட். அண்ணி உன் பின்னாடியே சுற்றுவா. இதை கூட சொல்லலையா உன்கிட்ட? பார்த்தியா, அண்ணினா கொஞ்சம் தூரமாக தான் வச்சுருப்பாங்க. பேசுறதுக்கு பழகுறதுக்கு வேணா அண்ணின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. இதுவே நான் சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. என்னத்த சொல்கிறது போ. நான் உங்ககிட்ட சவாலாகவே சொல்கிறேன். வீட்டையும் எழுதி வாங்கிடுவேன். அப்புறம் என்னோட தம்பிக்கு ஸ்வேதாவையும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்து கட்டுறேன் பாரு. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. கார்த்திகிட்டெல்லாம் இதை சொன்னால் நம்பவே மாட்டேன். ஏன்னா என் மேலே அவ்வளோ நம்பிக்கை. அவ்வளோ நல்ல பொண்ணு மாதிரி நடந்திருக்கேம்மா. சரி சாதனா, நான் வரட்டுமா? பாய். நான் சொன்னதை மைண்ட்லேயே வச்சுக்க. உன்னால் என்ன முடியுமோ அதை பண்ணு, சரியா? வரேன், பாய். இவன் என்ன இப்படி பேசிட்டு போறா? கார்த்திக்காக தான் இந்த வீட்டில் இருக்கா. அவன் நினைச்சது இனிமேல் நடக்காது. நம்ம எப்பயாச்சும் வீட்டில் சேர்ந்து இவளை துரத்தி அடிச்சிடலாம், இவன் சாயத்தை வெளுத்து அப்புன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா. வேற ஒரு பிளான்ல எல்லாம் இருக்கா. இவன் சரியான ஆளாக தான் இருக்கிறா. இது எப்படி எல்லாருக்கும் தெரிய வைக்கிறது? கார்த்திகிட்ட சொன்னாலும் நம்புவாரான்னு தெரியலையே. அதோட ஸ்வேதா வேற எவ்வளோ லவ் பண்ணுறான். என்கிட்ட சொன்னால ஒரு வார்த்தை. இதை எப்படி நான் கார்த்திகிட்ட போய் சொல்லுவேன்? ஸ்வேதா லவ் பண்ணுறா, அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்காதீங்கன்னு. பின்னாடியே சுற்றுனது முன்னாலேயும் சொல்லலை. இப்போ என்ன பண்ணுறது? வீடு அத்தை பேரில் இருக்குன்னு நமக்கே தெரியாது. இவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அத்தை பேரில் தான் இருக்கா? தெரியலையே. ஒருவேளை அத்தை தான் சொல்லியிருப்பாங்க. அந்த தைரியத்தில் தானே இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறா. இல்லைன்னா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்ல மாட்டாளே. ஏதாச்சும் ஒரு பண்ணுவோம். ஸ்வேதாவே அவன் கல்யாணமே பண்ணிக்க கூடாது. வேறொரு பையனாக இருந்தால் கூட பரவாயில்ல, காசு பணம் இல்லைனாலும். போயும் அவனுக்கு தம்பி, அக்கா தம்பி எப்படி இருக்கான்னு பாரு. ஒரே மாதிரி. வீட்டு ஆளுகளே இப்படித்தான் போல. என்ன சாதனா, ஏதோ யோசனையாவே இருக்க. சாமி கும்பிட்டுட்டு நான் வா போகலாம், ஆஃபீஸ்க்கு வர டைம் ஆச்சு இல்லை? இன்னைக்கே கும்பிட்டாங்கன்னு வலுப்படியாக கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ என்ன ஏதோ யோசனையாகவே இருக்க? மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. வரும்போது நல்லா சந்தோஷமாக தானே வந்தேன். ஏன், என்னாச்சு? யாரையும் பார்த்தியா? யாரும் எதுவும் சொன்னாங்களா? இல்லை கார்த்தி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் நல்லா தானே இருக்கேன். இல்லையே, உன் மூஞ்சியே சரியில்லையே, வட்டமாக இருக்க மாதிரி இருக்கு. இப்போ ஓகேவா? இதுதான் என்னோட பொண்டாட்டி. எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். மூஞ்சில கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் எனக்கு கஷ்டமா இருக்குல்லடி. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன்ல. என்கிட்ட எதையும் மறைக்கணும்னு நினைக்கக்கூடாது. உனக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் கஷ்டம் தானே, நான் பார்த்துப்பேன். மனசுலேயே போட்டு எதையும் வச்சுக்காத. அதுவும் இந்த மணி நேரத்தில் மனசுக்குள்ளே போட்டு எதையும் குழப்பவே கூடாது. அப்புறம் பாப்பா சந்தோஷமா இருக்காது. நீ சந்தோஷமா இருந்தா தானே பாப்பாவும் சந்தோஷமா இருக்கும். உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், சரியா? கார்த்தி, நீங்கள் என்னை தாங்குதாங்கன்னு தாங்குறீங்க. நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். எனக்கு என்ன கவலை வரப்போகுது? வேற ஒன்றும் இல்லை. வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்தோமா, ஸ்வேதா ஞாபகம், மாமா ஞாபகம், அத்தையெல்லாம் சாப்பிட்டாங்களா இல்லையா, அந்த ஞாபகம் தான். மற்றபடி ஒன்றும் இல்லை. என் மனசுல ஒரு கவலையும் இல்லை. நீங்கள் எதை பற்றியும் நினச்சி இது பண்ணாதீங்க. போங்க, வரேன். என்னோட செல்லக்குட்டி என்கிட்ட என்ன மறைக்க போறா? மூஞ்சி கொஞ்சம் வாட்டமா இருந்துச்சா, அதனால தான் அப்படி சொன்னேன். மற்றபடி என் செல்லத்தை பற்றி எனக்கு தெரியாதா? A to Z எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தானே சொல்லுவா. அதனால என் செல்லத்தை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வா போகலாம், டைம் ஆச்சு. நான் சாப்பிடக்குள்ள இல்லடி, வாடி. சாமிக்கிட்ட அப்படி என்ன தாண்டி வேண்டிக்கிட்ட? அது ஒன்றும் இல்லைப்பா, எனக்கும் சாமிக்கும் உள்ள சீக்ரெட். என்கிட்ட தானடி, சொல்லுடி. சாமிலாம் கோச்சிக்க மாட்டாது சீக்கிரட்டை உடைச்சா. அது ஒன்றும் இல்லைப்பா, பாப்பா நல்லபடியாக பிறக்கணும். ஆனால் இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, நல்லபடியாக பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்க? என் பொண்டாட்டி நல்லபடியாக திரும்பி வரணும். குழந்தை பிறக்கிறது மறு ஜென்மம் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், அதை தான் வேண்டிக்கிட்டேன். ஏமாம்மா, எல்லாரும் குழந்தை நல்லா பிறக்கணும் தானே வேண்டிப்பாங்க. நீ ஃபஸ்ட்டு நல்லா இருந்தால் போதும் செல்லம். அதுக்கப்புறம் தான் நம்ம குழந்தையுமே. நீ தான் ஃபஸ்ட்டு எனக்கு முக்கியம், சரியா? சரி வா போயிட்டு வரலாம். லவ் யூடா.
ஆமாடி, தனியாக பெட்ரூம்லாம் இருக்கும்போதெல்லாம் லவ் யூ கேட்டால் சொல்லவே மாட்டேன். இப்போ கோயிலில் வந்து நல்ல இடம் பார்த்து சொல்கிறடி. வாடி முதல்ல. ஏன்பா லவ் யூ சொன்னா திரும்பி சொல்லுவீங்கன்னு பார்த்தா திட்டுறீங்க. இன்னும் சரியான ஆள் தான். எந்த நேரத்தில் எதை பேசணும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன். வா வா. என்ன இவ, என்ன ஆளையே காணோம். வர சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு. வர சொன்னால் சொன்ன டயத்துக்கு வர்றதில்ல. என்ன இந்த ராகுல் நினச்சிக்கிட்டு இருக்காளா? அவள் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருக்க. வர வர தெனாவட்டவளுக்கு அதிகமாயிருச்சு. வரட்டும், பக்கத்தில் இல்லை அதனால திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. பக்கத்தில் இருந்திருந்தா என் குணம் தெரிஞ்சிருக்கும். ஜோ, என்னையா வேணும் உனக்கு? அடிக்கடி என்னை பார்க்க வராத அப்படின்னு உன்ட்ட எத்தனை தடவை தான் சொல்கிறது. அந்த ராகுல் பார்த்தா என்ன நினைப்பேன்? நானே கல்யாணம் பண்ணிக்காம தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தானே நம்ப வச்சுருக்கேன். நீ இப்படியே அடிக்கடி பார்க்க வந்தேன்னா நம்ம மேலே சந்தேகம் வந்துடாது? உனக்கு சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டியா? இப்போ என்ன வேணும் உனக்கு? என்ன பட்டு இப்படி பேசுகிற? உன்னை பார்க்காம இந்த மாமனுக்கு கண்ணில் தூக்கமே வர மாட்டேங்குது. உன்னை நினச்சி நினச்சி அழுதுகிட்டே இருக்கேன். உன்னை பார்க்காம ஒரு சோறு தண்ணி கூட இறங்கல தெரியுமா? ஆசையாக உன்னை பார்க்கலான்னு வந்தா நீ என்ன இப்படி பண்ணுற? உன்னை யார் ராகுல்கிட்ட எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்ல சொன்னது? சொல்லியிருக்க வேண்டியதானே? சொல்லியிருந்தா நானும் சந்தோஷமா அந்த வீட்லேயே வந்து இருந்திருப்பல்ல. அது சின்ன வயசில் ஏதோ சிம்பதிக்காக சொன்னேன். அப்போதே இந்த சித்தியை நம்புவேன், முழுசா எல்லாத்தையும் நம்மக்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு. அது இப்போ பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. 2 பேரும் தனித்தனியாக இருக்க மாயிடுச்சு. அதுக்கு என்னையா பண்ணுறது? காசு வரும்ல, தனித்தனியாக இருந்தால் என்ன பண்ணுது? உனக்கு என்ன இப்போ பார்க்கலன்னா என்ன? இப்போ சின்ன வயசு, பார்க்குறதுக்கு துடிக்கிறாங்க. அதான் நான் மாதத்தில் 2 நாள் வந்து தங்குறல்ல. என்ன பட்டு இப்படி பேசுகிற? செலவுக்கும் காசு கொடுக்காம வந்துட்ட. அதான் நான் செலவுக்கு என்ன பண்ணுறது? நான் வேலை வெட்டிக்க போகிறேன். நீனுதே இந்த காசு வந்துடும் அந்த காசு வந்துடும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். காசு வந்த பாடு இல்லை. நான் செலவுக்கு என்ன பண்ணுறது? அம்புடு சொத்து இருக்குன்னு தான் பேர். எங்கே அனுபவிக்க முடியுதா? அவனுக்கிட்டயாச்சும் சொன்னாலும் நம்ம பேருக்கு எழுதி தருவேன்ல, அதையும் சொல்ல மாட்டேங்கிற. அவனுக்கும் சொத்து இருக்கிறது தெரியாது, நம்மக்கிட்ட இருக்கிறது தெரிஞ்சும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. யோ, எல்லாம் கொஞ்ச நாள் தாயா. பிரியாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போதும். பிரியா எல்லாத்தையும் நம்ம பேருக்கு எழுதி தந்துடுவா. பிரியா எப்படி நம்ம பேருக்கு எழுதி தருவா? ஒருவேளை அவள் கல்யாணம் பண்ணிட்டு அவள் கம்மி நீட்டிட்டானா நமக்கு? உன்னே மாதிரியே பண்ணானா? நீ இன்னும் எவ்வளோ பெரிய கேடி. அதே மாதிரி பண்ணா நீ என்ன பண்ணுவ? பிரியா மட்டும் அப்படி பண்ணுனா அவன் இந்த பூமியிலே வாழ முடியாது. என்னை பற்றி ஃபுல் டீட்டெயில் அவளுக்கு தெரியும். அதனால் என்னை ஏமாத்துற பற்றி நினைக்கவே மாட்டான். அதோடையும் பிரியா என்ன உண்மையிலேயே பணக்காரியா? இல்லை ஃப்ளாட் பறந்தானே, நம்ம தானே நடிக்க வச்சுருக்கோம். நம்ம என்ன சொன்னாலும் கேட்பா. 5ஓ 10ஓ தூக்கி எறிஞ்சா போதும். இனிமேல் காசு வேணுன்னா ஃபோன் பண்ண, நான் அக்கௌண்ட்டில் போட்டு விட்றேன். இல்லையா யார்கிட்டயாச்சும் கொடுத்து கூட அனுப்புகிறேன். சும்மா அடிக்கடி என்னை பார்க்க வந்துட்டு ஃபோன் பண்ணிவிட்டு அங்கே நிற்கிறேன் வா, இங்கே நிற்கிறேன் வாங்கன்னு சொல்லக்கூடாது. திடீர்னு ராகுல் பார்த்தானே வச்சுக்கவே, நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிடும். இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டது எல்லாமே போயிடும். அவனுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு, எல்லாம் அப்படியே தெரிஞ்சிடும். அப்புறம் அவங்க அம்மாவை நம்மதையும் கொன்னோம் அப்படி இப்படின்னு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா வச்சுக்க, ஒத்த பைசா சல்லி காசு கூட நமக்கு தேராது. இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டது எல்லாம் வீணாக போய் நம்ம ஜெயிலில் போய் கம்பி எண்ண வேண்டியதான். சரி நான் வரல. நீ முதல்ல கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சுட்டு சொத்தை நமக்கு எழுதி வாங்கிட்டு அவனை வீட்டை விட்டு துரத்திட்டு வர்ற வழியை பாரு. காசு கொடுத்துட்டு போ. இப்போ செலவுக்கு காசு இல்லை. எப்போ பார்த்தாலும் காசு காசு காசுன்னு தாயா திரிவேன். உன்னெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னடி நீனு அந்த காசுக்காக தானே இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்க? என்னைய மட்டும் சொல்கிற காசு காசுன்னு தெரியுறோம்னு. காசு தாண்டி எல்லாமே. காசு இருந்தால் எல்லாரும் மதிப்பாங்க. காசு இல்லைன்னு வச்சுக்க, ரோட்டில் போகிற நாய் கூட நம்மளை மதிக்காது. ஆமையா, அதுக்கு தானே இவ்வளோ பாடுபடுறோம். இன்னும் கொஞ்ச நாள் தான். இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு மாதமோ 2 மாதமோ வெயிட் பண்ண மாட்டோமா? வெயிட் பண்ணுவோம். நீ அது வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசி. ஓயாமல் இங்கே வர்ற வேலை வச்சுக்காத. சரிடி பட்டு, கோச்சுக்காத. நீ காசை கொடுத்தீன்னா நான் பாட்டுக்கு கிளம்பிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ. அப்புறம் நீ எப்போ வீட்டுக்கு வரையோ அப்போ வா. சரி கிளம்பு முதல்ல, யாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி. சரி நான் கிளம்புறேன். எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணு. ராகுலோட சித்தி தானே என்ன இப்படி பேசுறாங்க? இப்போ ராகுலை ஏமாத்திட்டு இருக்காங்களா? இவங்க உண்மையாவே பாசம் வைக்கலையா? ஆனா ராகுல் இவங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. சே, இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துக்கிறாங்க. பாசம் காட்டிலாம் ஏமாத்துவாங்களா? காசுக்காக என்னெல்லாம் பண்றாங்க. இதை முதல்ல போய் ராகுல்கிட்ட சொல்லியே ஆகணும். நல்ல வேலை யாரும் பார்க்கல. அப்பாடா, இந்த மனுஷனை வராதேன்னு சொன்னால் கேட்குறானா? யாராச்சும் பார்த்தா என்ன பண்ணுறது? இவ்வளோ நாள் பிளான் பண்ணது எல்லாமே போயிடும். முதல்ல வீட்டுக்கு போயிடுவோம். ஸ்வேதா, இங்கே ஸ்வேதா தானே? நீ எப்பம்மா இங்கே வந்த? சும்மா தானே, யாரையும் பார்க்க வந்தியா? எப்படி நடிக்கிறீங்க?
எதுக்காக என்னை பார்த்தோன்னே பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னு இப்போதானே தெரியுது. இவ்வளோ கேவலமாக நடந்துக்குவீங்களா? உங்களை ஒரு அம்மா ஸ்தானத்தில் வச்சு தானே ராகுல் பார்க்குறாரு. எப்படி அவருக்கு துரோகம் பண்ணணும்னு தோணுது? அவங்க அம்மாவையே கொன்னுட்டு அவங்க அம்மா ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கீங்க, அதுவும் சொத்தை பறிக்கிறதுக்காண்டி. அந்த சொத்து கூட இருக்குன்னு ராகுலுக்கு தெரியாதுல்ல. பிரியாவை கல்யாணம் பண்ணி வச்சு சொத்தை வாங்கலான்னு எப்படி கீழ்த்தனமாக யோசிக்கிறீங்க? இப்படிலாம புத்தி போகும் ஒருத்தங்களுக்கு. இருங்க, இப்போவே ராகுல்கிட்ட சொல்லி உங்கள் சாயத்தை வெளுக்க வைக்கிறேன். அம்மா ஸ்தானத்தில் வச்சு நேற்று கூட ஃபீல் பண்ணார். கல்யாணத்துக்கு சித்தி எப்படியாச்சும் ஒத்துக்க வைக்கணும், பாவம் இன்னைக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு. நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டீங்கன்னு இப்போ தானே தெரியுது. ஒரு கேவலமான ஜென்மம் நீங்களாம் எதுக்கு உசுரோட இருக்கீங்கன்னே தெரியல. காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்கல்ல. உங்கள் கூட பிறந்த அக்கா அவங்களே கொண்டிருக்கீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பீங்க. ராகுலை விட்டு வச்சிருக்கீங்கன்னா சொத்துக்காகவே, இல்லைன்னா அவரையும் விட்டு வச்சிருக்க மாட்டீங்க. இல்லைன்னா கழுத்தில் கத்தியை வச்சு சொத்தை எழுதிதான்னு கேட்க வேண்டியதானே. ஏய், எனக்கு என்ன பண்ணணும் தெரியும்டி. நீ சும்மா இது பண்ணாத. எங்கள் அக்கா வீட்டுக்காரு நல்லா புத்திசாலித்தனமாக யோசிச்சு இந்த சொத்து பூரா கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் பொண்டாட்டி வந்தவனதே விற்க முடியும், மாற்ற முடியும்னு எழுதி வச்சிருக்காரு. அதனால தான் இவ்வளோ பிளானு. இல்லைன்னா அப்போவே கழுத்தரத்தை போட்டு கைரேகை வச்சுட்டு சொத்தை அடைஞ்சிருக்க மாட்டேன். இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பானா? இப்போன்னு ராகுல்கிட்ட போய் சொல்ல போறியாக்கும். சொல்லு. ராகுல் இதை நம்புவேன்னு நினைக்கிற? உன்னே தாண்டி கழுத்தை பிடிச்சி தள்ளுவேன். சொல்லிதான் பார்வே. சொல்கிறேன், சொல்லி உங்கள் சாயத்தை விளக்குறேன். அப்போ தெரியும் இந்த ஸ்வேதா யாருன்னு. நான் ஒன்றும் பொய் சொல்லலை, உண்மையை தானே சொல்கிறேன். உண்மை எப்போவுமே ஜெயிக்கும், பார்க்கலாம். உண்மை ஜெயிக்கும் தான் ஸ்வேதா. ஆனால் உன்கிட்ட ப்ரூஃப் வேணும்ல. என்ன ப்ரூஃப் இருக்குது? ஒரு ப்ரூஃபும் இல்லை. நானா என் வாயால் சொன்னாதான் உண்டு. நான் சொல்லுவேண்ணா சொல்ல மாட்டேன்ல. அப்படி எப்படி ராகுல் நம்புவேன்? உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க. நான் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னா ராகுலை பற்றி எனக்கு தெரியும்ல. ஜஸ்ட்டு இப்போ தானே நீ பழகுற. இத்தனை வருஷமாக வளர்த்துருக்கேன். அதோடையும் சொல்லி சொல்லி வளர்த்துருக்கேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கோம்னு சொல்லி சொல்லி வளர்த்துருக்கேன். அதனால ராகுல் நம்பவே மாட்டேன். நீ வேணா சொல்லிப்பார். ஆமாம்ல, இவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே. நான் சொன்னால் ராகுல் எப்படி நம்புவார்? அவங்க சித்தி ஒத்துக்கலைன்னு சொன்னனால நான் பாண்டம்மா பழி போட்டோம் தானே நினைப்பாரு. இதையும் நம்ம யோசிக்கவே இல்லை. ப்ரூஃப் வேணும்ல, அவங்க வாயாலே சொல்ல வைக்கணும். அப்போ தான் ராகுல் நம்புவார். அதுக்கு முதல்ல நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போகணும். போனாதான் முடியும். ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுவோம். என் அம்மா வேற கல்யாணம் பண்ணிக்கணும் டார்ச்சர் பண்ணுது. ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்காமல போயிடும். உங்கள் சாயம் கூடிய சீக்கிரத்துலேயே வெளுத்துரும். வெளுக்கலைனாலும் நான் வெளுக்க வைக்கிறேன். ஆண்டி, இங்கே தான் நிற்கிறீங்களா? உங்களை தான் தேடிக்கிட்டே வரேன். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா. என்ன மித்ரா, வேலை கிடச்சிருச்சா? அதெல்லாம் கிடச்சிருச்சு ஆண்டி. நேற்றே சொல்லலாம்னு நினச்சேன். கொஞ்சம் லேட்டாக வந்தேன்னா நீங்களும் தூங்கிட்டீங்க. அதனால தான் சொல்லலை. அது இல்லை, இப்போ என்னோடய தம்பி நாளைக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னேன் ஸ்வேதாவே. உங்களுக்கு ஓகே தானே? என்ன மித்ரா சொல்கிற? உன்னோட தம்பியா? அந்த பையன் உன்னோட தம்பியா? இல்லை இல்லை, என்னோட தம்பினா எனக்கு தம்பி முறை தானே வேணும். அதை சொன்னேன் ஆண்டி. நாளைக்கு வர சொல்லலாம்ல. இல்லைம்மா, இப்போ தான் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கு. கொஞ்சம் நாள் போட்டுமே. கொஞ்சம் நாள் போட்டுன்னு விடலாம், நம்ம விடலாம். அப்புறம் வேறு பொண்ணு பார்த்துட்டாங்கன்னா அதையும் யோசிச்சு பாருங்க. ஆமாம்மா, அதுவும் கரெக்டு தானே. வர சொல்லு. இந்த மனுஷனையும் குதிப்பார். என்னத்தை சொல்கிறேன்னு தெரில. அது நீங்கள் தான் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கணும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நாளைக்கு வர சொல்லிடுறேன். அப்புறம் உங்கள் அப்பா அம்மா தான் ஒத்துக்க மாட்டாங்களாம். என்ன பண்ணுறாங்க தெரில. அந்த பையன் மட்டும்தான் வந்தாலும் வருவார். உங்களுக்கு ஓகே தானே? அப்புறம் கல்யாணம் பண்ணிவிட்டு மெதுவாக சொல்லிக்கலாம். அவங்க வீட்டில் அப்புறம் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் சரி வருமாம்மா? அதெல்லாம் சரி வரும் ஆண்டி. நான் தான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு பைசா செலவு இல்லாமல் இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரிம்மா, எங்கிட்ட என் பொண்ணு நல்லா இருந்தால் சரிதான். அவன் நல்லா ஜாம்னு சந்தோஷமாக இருக்கதை பார்க்கணுமா. அதாம்மா எனக்கு மனசுக்கு ரொம்ப ஆசை. ஒத்த பொம்பளை பிள்ளை. இந்த பார், ஆசையாக பாராட்டி சீராட்டி வளர்த்து அம்மா வேணும்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டேன். ஆனால் பொம்பளை பிள்ளைய அப்படி இருக்காது இல்லை. அதனால் நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணுமா. பொம்பளை பிள்ளைய கஷ்டப்பட்டா மனசு தாங்காது. சரிம்மா, நாளைக்கே வர சொல்லிடு. அப்புறம் நம்ம காலையில் கடைக்கு போயிட்டு வந்துடுவோம். அவங்க வந்தால் ஏதாச்சும் பலகாரம் ஏதாச்சும் செய்யணும், வாங்கணும்ல. அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி. தம்பி மட்டும்தாப்புல வராப்புல. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. கடையில் ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வந்தால் போதும். டீ போட்டுக்கலாம். ஸ்வேதாட்ட சொல்லி வீட்டில் இருக்க சொல்லுங்கள். அவள் வீட்டில் இருக்கலன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போட்ட காமிச்சிட்டேன். அவட்ட ஒரு வார்த்தை சொல்லி மட்டும் வைங்க. குதிப்பா, பார்த்துக்கலாம்.
சரி மித்ரா, பார்த்துக்கலாம். நான் பேசுகிறேன், நீ நாளைக்கு வர சொல்லிடு.